ஆமாம் ஆமாம், திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் பற்றிய விவரங்களை நீங்கள் விவரமாக கூறவில்லையே. கூறுகின்றேன். தவறுகளை பெருமனத்துடன் பொறுத்துக் கொள்வேன். ஆமாம் ஆமாம், சில மணித்துளிகளில் சமுத்திரத்தினை கூற முடியாது. அதிலிருந்து சில துளிகளை மட்டுமே கூற முடிகின்றது. ஆமாம் ஆமாம், மாணிக்க வாசகரின் இயற்பேர் திருவாதவூரர். ஆமாம், திருவாதவூரர். சிவனிடம் அதிக பக்தி கொண்டவர். ஆமாம், பக்தி கொண்டவர். அரிமர்த்தன பாண்டியன் அரச சபையில் அமைச்சராக இருந்தவர். ஆமாம், அமைச்சராக இருந்தவர். இவரிடம் அரசின் குதிரை வாங்க பணம் கொடுக்கப்பட்டது. ஆமாம், கொடுக்கப்பட்டது. அதனை அடியவர்களுக்கும் இறைவனுக்கும் செலவு செய்து விட்டார். அதன் பின்பு குதிரைகளை வாங்கவில்லையே என இறைவனிடம் கேட்க, சிவன் அருளில் நரிகளை பரிகளாக்கிச் சென்று அரசனிடம் ஒப்புவித்தார். பின்பு இரவோடு இரவாக பரிகள் எல்லாம் நரிகளாக மாறின. இதனால் அரசனின் தண்டனைக்குள்ளாக வேண்டியிருந்தது. இதன் விளைவாக சிவன் வைகை ஆற்றை பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். அணை கட்ட அயலவர் கிராமத்தவர் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். வந்தி என்று அழைக்கப்படும் செம்மளச்செல்வி அம்மையாருக்கு உதவிக்கு ஆட்கள் இல்லை. உதவித்து விட்டு பயிற்றை பிளப்பை நடத்தியவர். வைகை ஆற்று அணை கட்டுவதற்கு ஆட்கள் இல்லையே என இறைவனிடம் கேட்க, இறைவன் கூலியாளாக வந்து சரியான முறையில் வேலை செய்யாதவர் அரசனிடம் இறைவன் பிரம்படிப்பட்டார். அந்த பிரம்படி உலக ஜீவராசிகள் அனைவரும் முதுகில் பட்டு வழியில் அவதியுற்றனர். இது மாணிக்க வாசகருக்கு இறைவன் கொடுத்த திருவிளையாடல். இப்படியான பல விடயங்களை குறிப்பிடலாம். ஆனாலும் சிறப்பாக சிறிதாக கூறியுள்ளோம், மன்னிக்க வேண்டும். சிறிதாக கூறியுள்ளோம், மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் ஆமா, மன்னிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும் ஆமா, மன்னிக்க வேண்டும். மாண்பூரு பெரியோரெல்லாம் மன்னிக்க வேண்டும் ஆமா, மன்னிக்க வேண்டும். சொல்லதில் தப்பு இருப்பின் மன்னிக்க வேண்டும் ஆமா, மன்னிக்க வேண்டும். மன்னிப்போடு ஆமாம் சொல்லுங்கள், கூறுங்கள். ஆமாம் விரைவாக சொன்னோம். அதாவது மாணிக்க வாசகர் பற்றி நிறையவே சொல்லலாம். அதிலும் திருவாசகம் பற்றி விளக்க இன்றல்ல பல நாட்கள் வேண்டும். திருவாசகம் எனும் அருள்பப்பா பற்றி சொல்வதற்கு அதிலும் சிறப்பாக திருவாசகம் எனும் தேன் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதிலும் சிறப்பாக திருவாசகம் பிரெஞ்சு மொழியில் 2வது வெளியீடாக இங்கு வெளியிடப்படுகின்றது. அதிலும் சிறப்பாக நாம் இன்று வில்லிசையில் திருவம்பாவை எனும் பாவை நோன்பை பற்றி சிறு துடி எடுத்து பருகிக் கொள்வோம். ஆமாம், திருவம்பாவை பற்றி மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகாக கூறியுள்ளார். ஆமாம், திருவம்பாவையும் தேனாக போற்றப்படும் திருவாசகத்தை பாடியுள்ளார் மாணிக்க வாசக சுவாமிகள். திருவாசகம் ஒரு வாசகம், தேனெனும் பெருவாசகம். ஆமாம், தேனெனும் பெருவாசகம். திருவாசகம் ஒரு வாசகம், தேனெனும் பெருவாசகம்.
திருவாசகம் தேன் என்பது யாவதும் அறிந்தது. திருவெம்பாவை பற்றி கூறுங்கள். ஆமாம் ஆமாம், மார்கழி மாதம் வருகின்ற திருவாதிரை நாள் சிறப்பான நாளாக இன்று கொண்டாடப்படுகின்றது. கொண்டாடப்படுகின்றது. திருவம்பாவை 10 நாட்கள் தொடர்ந்து திருவாதிரை ஆதிரை நாள் முடிவடையும். இந்நாட்களில் பெண்கள், அதாவது கன்னிப்பெண்கள் அதிகாலை வேளையிலே துயில் எழுதலும், ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புதலும், பின்பு நீராடுவதும், நீராடுகின்ற பொழுது சிவன், அதாவது இறைவனை பற்றி பாடுவதாகவும் மாணிக்க வாசகர் தாம் கண்ட காட்சிகள் மிக துல்லியமாக திருவெம்பாவின் பாடல்களில் கூறியுள்ளார். ஆமாம், எப்படி கூறியுள்ளார்? முதலெட்டு பாடல்களிலும் கன்னிப்பெண்கள் ஒருவரை ஒருவர் துயிலெழுப்புதல் பற்றி மிக தத்ரூபமாக கூறியுள்ளார். பாருங்கள், மாணிக்க வாசக பெருமான் முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரணிந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய். வந்து நிற்கின்றேன் உன் தோழிகள், உன் வாசல் கதவை திறவாய் என ஒரு பெண் கேட்பது போன்று உரையாடல் வடிவிலும் ஆஹா, பின்பு தோழிகளே வந்துவிட்டதா? வண்ண கிளிமொழியால் எல்லாம் வந்தனரா? நாம் எண்ணி சொல்லும் அளவு இத்திரை கொள்ளாதே, காலத்தை வீணாக்காதே என உரையாடல் வடிவிலும் மிக அருமையாக திருவெம்பாவை கூறியுள்ளார். அருமை. தொடர்ந்து அதாவது திருவெம்பாவை 5வது பாடலில் சிவனின் அவதார சிறப்பு மிகவும் அழகாக கூறுகிறார். மாலரியா நான்முகமும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் எனும் வரிகளினூடாக திருமாலும் பிரம்மாவும் சிவனது அடிமுடி தேடிய வரலாற்று மிகச் சிறப்பாக கூறியுள்ளார். மன்னிக்க வாசகர்கள் பெருந்தகையில் பாடல்கள் போக்கிசமே. ஆமாம், நாம் ஒருவரை ஒருவர் எப்படி கூறுகிறோம் அல்லது அவ்வளவு அழகாக அழகு தமிழில் சொல்லி நிற்கின்றார் கேளுங்கள். மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன். மானே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன். கூறியிருந்தாய், என்ன உறக்கம் இது, இன்னமும் புலரவில்லையா என கேட்கின்றாயே, எழுந்து வா. எண்ணிப்பார். இன்னமும் வரவில்லையா, வந்து பார். கண்ணை மூடி நித்திரை கொண்டு காலத்தை போக்காது. பெருந்தகைதான். மேலும் கூறுங்கள், ஆர்வமாக இருக்கின்றோம். ஆமாம், அப்படி கூறுவது திருவெம்பாவை ஒவ்வொரு பாடலும் துயிலெழுதல், இறைவன் பற்றிய பேச்சு, நீராடுகின்ற பொழுது இறைவன் பற்றி எப்படி கூறுகிறார் பாருங்கள். உன்னை பிரானாக பெற்று உன் சீரடியோ உன்னடியார் தாழ்பணிவோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம். தன்னவரே எம் கணவராவார். ஆமாம், உன்னை தொழுபவர்கள் தான் எமக்கு நல்ல கணவனாவார். அவர்களைத்தான் நாம் திருமணம் செய்து கொள்வோம் என இறைவன் பக்தி உள்ளவர்களே எமக்கு கணவனாக வர வேண்டும் என கூறிச் செல்கின்றனர். எவ்வளவு அருமையான சிறப்பு! அதேதான்
திருவம்பாவை 20 பாடல்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்லி நிற்கின்றன. சொல்லி நிற்கின்றன. அதாவது பெண்கள் நீராடப்படுவது, ஒருவரை இழப்பது, துயில் நீங்காதவரை விரைவாக துயில் நீக்கி வரவு செய்தல், அதனூடாக ஒருவருக்கொருவர் முந்தைய நாள் பேசிக்கொண்டதை நினைவுபடுத்தல், கேள்வி பதில் வடிவில் கூறுதல், சிவன் அவதார சிறப்பை கூறுதல், தமக்கு வரும் கணவர் சிவபக்தனாக இருக்க வேண்டும், சிவபக்தராக இருக்க வேண்டும் என நாளாந்த வாழ்க்கையில், அதாவது மார்கழி மாத பாவை நோம்பின் போது நடைபெற்ற நிகழ்வுகளை எவ்வளவு அழகாக மாணிக்கவாசகர் பெருந்தகை கூறியுள்ளார். ஆமாம். மீண்டும் கன்னி பெண்கள் துயிலெழுந்து எல்லோருமாக இணைந்து நீராடும் பொழுது கூட இறை புகழ், அதாவது சிவன் புகழ், சிவன் புகழ் பாடியே நீராடுகின்றனர். நீராடுகின்ற பொழுது பெண்கள் இறை புகழ் எப்படி பாடுகின்றனர்? காதார் குளையாட பைம்போன் கனலாட ஓதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ் கொண்டதை தாட்பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடலோரம் பாவை ஆடலோர் எம் பாவை. ஆமாம் 20 திருவெம்பாவை பாடல்களும் ஒவ்வொரு செய்திகளை கூறிய வண்ணம் உள்ளன. திருவாசகம் தேன் என்று சும்மாவா சொன்னார்கள்? ஒரு வாசகம் திருவாசகம். மிகச் சரியாக சொன்னார். திருவாசகத்தை பற்றி கூறுவதற்கு நமக்கு அறிவும் இல்லை, பக்குவமும் இல்லை. தெரிந்த சில குறிப்புகளை மட்டுமே வரங்கமதில் கொண்டு வந்தோம். ஆமாம் 20 பாடல்களிலும் துயில் எழுப்புதல், நீராடல், இறை அல்லது சிவன் புகழ் பாடல், அருமையாக நாளாந்த வாழ்வியலே நடைமுறை விடயங்களை மிக தெளிவாக சொல்லி சென்றுள்ளார் மாணிக்கவாசகர். ஆமாம். பக்தியாய் பரவசமாய் பாங்காய் பரமசிவன் பாதம் போற்றி, பரமசிவன் பாதம் போற்றி. சிவனை பக்குவமாய் பாடி தந்தார், திசையும் எக்காலமும் திருவாசகம் போற்றி நிற்போம், திருவாசகம் போற்றி நிற்போம், சிவத்தொண்டாய் பாடி வந்தாள், சிவத்தொண்டாய் பாடி வந்தாள், அருளாட்சி எல்லை இல்லை, 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 அருளாட்சி எல்லை இல்லை. ஆமாம் அள்ளி பருகிவிட்டால் அருளாட்சிக்கு இல்லையே இல்லை. ஆமாம் இதுவரை நிறமும் திருவாசகம் எனும் பொருள் பற்றி சிறுவர்களாகிய நாம் இவ்வுகலிட நாட்டில் வில்லிசையில் சொல்லி நின்றோம். தந்த பொருள் செவிமடுத்து.
செவிமடுத்தீர். தரணிவாள் உங்களுக்கு சொன்ன பொருளின் தப்பிருப்பின், ஆமாம் தப்பிருப்பின், பிழையிருப்பின், ஆமாம் பிழையிருப்பின், கோபிக்காது எத்திசையும் வாழ்வளிக்கும் சிவன் அருளால் பாலிக்க உங்கள் அனைவரின் தாழ் போற்றி வணக்கத்துடன் வாழ்த்துகளோடு. ஆமாம் வணக்கத்துடன் வாழ்த்துகளோடு. இசை கேட்ட எல்லோருக்கும், இசை கேட்ட எல்லோருக்கும் சொல்லிசைகள் சொல்லியவை, சொல்லிசைகள் சொல்லியவை, நல்லிசைகள் தந்து நின்றோம், நல்லிசைகள் தந்து நின்றோம். பெற்றவரே பெரியவரே, பெற்றவரே பெரியவரே, பெற்றவரே பெரியவரே, பெற்றவரே பெரியவரே. நதிசையும் முழங்கும் வண்ணம், நாத்திசையும் முழங்கும் வண்ணம், நதிசையும் முழங்கும் வண்ணம், நாத்திசையும் முழங்கும் வண்ணம். வில்லினிலே வணக்கம் தந்தோம், வில்லினிலே வணக்கம் தந்தோம், வில்லினிலே வணக்கம் தந்தோம், வில்லினிலே வணக்கம் தந்தோம். மங்களம் 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 சுபமங்களம், மங்களம் 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 சுபமங்களம், மங்களம் 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 சுபமங்களம், மங்களம் 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 சுபமங்களம், மங்களம் சுபமங்களம், மங்களம் சுபமங்களம். அவர்களுக்கான அந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் அன்போடு அழைக்கின்றோம் திரு ஜெயா அவர்களையும், திரு சிவானந்தம் அவர்களையும், திரு சிவனேசம் பிள்ளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். உங்களுக்கான ஒரு சிறிய கௌரவம் இந்த மேடையில் அரங்கேற இருக்கிறது. வில்லுப்பாட்டை நெறியாழ்கை செய்த திரு மனோகரன் அவர்களையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். எங்கே உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் திரு மனோகரன் அவர்கள் இந்த மேடையில் ஏறிக்கொண்டிருக்கின்றார். ஆம், வில்லிசை வழங்கிய இந்த கலைஞர்கள் கஜன் அருந்தவராசா, அண்ணா ஜெகதீஸ்வரன், சஜந்திகா சுஜிந்திரன், அக்ஷயன் நிகழ்ரேக்சன், அதுஷன் நிகழ்ரேக்சன், தர்சனா அருந்தவராசா, அக்கா ஜெகதீஸ்வரன். உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் அவர்களுடைய இந்த கலை இந்த மேடையில் சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்றி. புத்தகத்தின் பெறுமதியாக, அச்சிட்ட பெறுமதியாக 51 சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே யாருக்கு அந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும், தேவையாக இருக்கும் என்று விரும்புபவர்கள் அனைவருமே அந்த பணத்தொகையை கொடுத்து, அல்லது உங்களால் முடிந்த அளவு அதிகமாக கொடுத்து விரும்பினால் கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி பயனடைந்து கொள்ளலாம் என்பதையும் அன்போடு அறிய தருகின்றோம். இப்போது இந்த மேடையில் ஒரு வாழ்த்துரை அரங்கேற இருக்கின்றது. அந்த வாழ்த்தை வழங்குவதற்காக சிறந்த கவிஞன், சிறந்த பேச்சாளர், தமிழில் ஆர்வம் கொண்டு, ஆற்றல் கொண்டு, காதல் கொண்ட தமிழ் கவிஞன், சத்திய கவிஞன் தம்பி ஐயாலிங்க ரத்னம் அவர்களை அன்போடு உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அழைத்து அவருடைய வாழ்த்துறையை கேட்க ஆவலாக காத்திருக்கின்றோம். சிவ சிவ சிவனே பரம சிவனே, இணைவில் இணையும் வைத்து கோபுரமாய் கோபுர கலசங்களாய் பூரணங்கள் மத்தியில் இச்சிறியோனையும் அழைத்து மாவினையால் வைத்தவனே அச்சோனே. யாவருக்கும் நன்றி இணைந்த வாழ்த்துக்கள். முத்தினறியாத மூர்க்கரோடு
சித்தபலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனில கருளியவா யார் பெறுவார் அச்சோனி அச்சோனி. நன்றி, வணக்கம். சிவசிவ சிவனே பரமசிவனே. எங்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சில ஆளுமைகள் அவர்களுடைய ஒரு சில வார்த்தைகளோடு அவர்களுக்கான கௌரவத்தையும் இந்த மேடை வழங்க இருக்கின்றது. அவ்வாறான கௌரவத்துக்காக அன்போடு அழைக்கின்றோம் திரு ஸ்ரீஜீவகன் ஐயா அவர்களையும், ஜெர்மன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் ஆசிரியராகவும் அதிபராகவும் அதே நேரத்தில் சிறந்த பேச்சாளராகவும் இருக்கின்ற திரு ஸ்ரீஜீவகன் ஐயா அவர்களையும், ஊடகவியலாளராகவும் சிறந்த பேச்சாளராகவும் சிந்தனையாளராகவும் மற்றும் சமுதாயத்தில் பல நல்ல விடயங்களை விதைத்துக் கொண்டிருக்கின்ற திரு ரவி மாஸ்டர் அவர்களையும், ஊடகவியலாளராகவும் ஒளிப்பதிவாகவும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி முழுவதையும் ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுவதும் காட்டிக் கொண்டிருக்கின்ற திரு தேவா அவர்களையும், STS தொலைக்காட்சியின் நிறுவனராக வீற்றிருக்கின்ற திரு தேவா அவர்களையும், திருமதி சிவோ சினிமா பகுதியில் நெடுந்தொடர், சிறுதொடர், குறுந்தொடர் சினிமா பகுதிகளை தொட்டுக் கொண்டிருக்கின்ற நேற்றைய தினத்திலிருந்து சிறந்த ஒரு விரிவாக புத்தக விமர்சகராகவும் மாறியிருக்கின்ற திருமதி சிவோ சிவகுமாரன் அவர்களையும், சிறந்த பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர், நடிகர், எழுத்தாளர் மற்றும் சிறந்த சிந்தனையாளர் என்று பல பரிமாணத்தில் இருக்கின்ற திரு ஏலையா முருகதாஸ் அவர்களையும், டோட்மண்ட் தமிழரகத்தின் அதிபராகவும் ஜெர்மன் ஆசிரியராகவும் தமிழ் ஆசிரியராகவும் மற்றும் தமிழ் தொண்டுகள் பல செய்து கொண்டிருக்கின்ற வள்ளுவர் சிலையை ஜெர்மனுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய புகழ் குறித்தாகிய இன்னும் பல சாதனைகளையும் திருவிழா போன்ற மிகப்பெரிய சிறப்பு விடயங்களையும் ஜெர்மனியில் அரங்கேற்றி வைத்திருக்கின்ற திரு சபேசன் அவர்களையும், டோட்மண்ட் தமிழாலயத்தின் நிர்வாகியாக வீற்றிருக்கின்ற ஆசிரியராக மற்றும் தமிழ் சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திரு திருக்குமாரன் அவர்களையும், உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு ஒரே மேடையில் இவர்கள் அனைவரையும் ஏற்றி அவர்களுக்கான ஒரு கௌரவம் அவர்களிடம் இந்த ஒளி வாங்கி செல்கின்றது. அவர்கள் நாவிலிருந்து ஒரு சில வார்த்தைகளோடு இந்த மேடை இன்னும் அலங்கரிக்கப்பட இருக்கின்றது. இப்போது திரு மாவை தங்கராஜா அவர்கள் மூலமாக அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் ஒவ்வொருவராக. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி. மணிவாசகர் விழாவில் இங்கு புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டது. அவருடைய திருவாசகம். அதற்கான முறையில் செயல்பட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட எல்லோரையும் இந்த மேடையில் ஏற்றி வைத்த எல்லா சக்திகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொடுக்கிறோம். சிறப்பாக ஒரு வரலாறு மிக்க பதிப்பை ஏர்மன் மொழியில் தமிழிலிருந்து ஏர்மன் மொழிக்கு பதிவு செய்த இந்த குழுவினரோடு இணைந்து இதற்கு சிறப்பாக முதலிட்டு இதை இங்கே இப்படி ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற
மாவை தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த ஆலய குருக்களுக்கும் தணிகா உட்பட அனைவருக்கும் இவர்களின் சிறப்புகளுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது மிக பெரும் முயற்சி. இப்படிப்பட்ட நூல்கள் வெளியில் வர வேண்டும். குறிப்பாக திருமதி தணிகா கிருவாபரணம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுக்கு இந்த தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கின்றது. நானும் தணிகாக்கு ஒரு பெரிய நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாக வாழ்த்துக்கள். எனக்கு தெரியும் பெண்கள் நேரங்கள் எங்களுக்கு குறைவே, வீட்டு வேலை அது இதை நினைச்சுக்கமான வேலை, அதுக்கு மத்தியில் நீங்கள் இப்படி ஒரு பெரிய பெரிய விஷயத்தை செய்திருக்கீங்க. வாழ்த்துக்களம்மா. அதோட தங்கராஜ் அன்னைக்கும் வாழ்த்துக்கள். அவருக்கும் ஒரு பெரிய மனம். எல்லா கலைஞர்களையும் ஒரே மேடையில் கூப்பிட்டு கௌரவிச்சிருக்கிறார். இதுக்கும் பண உதவி செய்து இதை சாத்தியமாக்கி இருக்கிறார். இந்த விடயத்தை எல்லாருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே இந்த மணிக்கு வச்ச புகழை இன்றைக்கு எல்லாருக்கும் கொண்டு சேர்த்ததுக்கு அவருக்கு அவர் திருமதி தனியாசலத்துக்கும் அண்ணன் மணி அண்ணன் உதவி செஞ்சிருக்கார், தங்கராய அண்ணன் உதவி செஞ்சிருக்கார். உறவுகள் எல்லாரும் எங்களோட மண்ணை இந்த ஞாபகத்துக்கு அவற்றை இதை கொண்டு இந்த புத்தகத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை எல்லாருக்கும் வாழ்க வளரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு உதவியாக இருந்த இந்த ஆலய குருவுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் வேறு இடத்தில் நடந்திருந்தால் இந்த அளவு சிறப்பாக இருக்குமா என்று கூடி எங்களுக்கு தெரியவில்லை. குறைந்த ஆட்களாக இருந்தாலும் நிறைந்த ஒரு விடயத்தை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். மணியண்ணனுக்கும் மிகவும் நன்றி. அடிக்கடி சொல்வார், புத்தகம் வெளியிடணும் என்று முயற்சி செய்யும்போது சொல்லுவோம், எழுதுறதோடு நின்றுடுவார். வெளியிடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகும். இப்படியான நிகழ்ச்சிகள் அடிக்கடி செய்ய வேண்டும். அப்போதான் அந்த நூல் தூண்டிக்கொண்டே இருக்கும் மனிதர்களை என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தினத்தின் இறுதி தருணமாக இந்த மகுடத்தின் மணிமகுடமாக நன்றி உரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் அனைவராலும் மணியமண்ணே என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணியம் அவர்களை இந்த மேடைக்கு அழைத்து அவருக்கு இது ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகளை என்ற ஒரு சமர்ப்பணமான மேடை. அந்த சமர்ப்பணமான மேடையில் தன்னுடைய சாந்தத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் தன்னுடைய பூரிப்பையும் சேர்த்து நன்றியுரையோடு சேர்த்து வழங்குவதற்காகவும் வாழ்த்துறை வழங்கியவர்களுடைய பெயர்களையும் அங்கு குறிப்பிடுவதற்காகவும் அன்போடு அழைக்கின்றேன். பாரதி வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கள் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நிகழ்வு ஆரம்பிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த நிகழ்வை இப்படி ஒரு விழாவை நடத்த வேணும், இப்படி ஒரு புத்தகத்தை வெளியீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே மதிப்புக்குரிய சத்யானந்தன் ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு எனது மகன் மூலமாக இதை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே அவருக்கும் அவர் சார்ந்த குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவிக்கின்றேன். அதுக்கு அடுத்ததாக இந்த புத்தகம் வெளியிட்ட பின்பு அதை வெளியீடு செய்கிறதுக்கு முன்னின்ற சகோதரர் தங்கராஜா அவர்கள் முன்னின்று உழைத்தவர். நான் என்னை விட அவர் கூட முயற்சி எடுத்து வருவதற்கு ஆகிய அவருக்கு எனது மனமார்ந்த நன்றி. பிறகு இருவருமே சேர்ந்து ஐயனிடம் வந்தோம், இந்த புத்தகம் வெளியீடு செய்ய வேண்டும் என்று. அதற்காக அவர் எந்த ஒரு தளங்களும் இல்லை, முழுதும் நான் செய்கிறேன் என்று மனம் பாராட்டி அதற்கு ஒத்துழைப்பும் வழங்கினார். ஆகவே அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாழ்த்து சொன்ன முழு கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் தெரிவிக்கின்றேன். மேலும் நமது அழைப்பை வருகை தந்த ஐயாமர், மற்றது ஆலய பொறுப்பாளர்கள், மற்ற பொதுமக்கள் அனைக்கும் நன்றியை கொடுக்கின்றேன். குறிப்பாக மேலும் இந்த இளம் சந்ததியினர் என்பது திரு நடன ஆசிரியரால் இந்த நடனத்தை நான் கேட்டவுடனேயே உருவி தந்த சகோதரி அமலா சுரேஷ்குமார் அவர்களுக்கும், இதே நேரத்தில் வில்லிசையை தந்த சகோதரர் வள்ளி மனோகரனுக்கும் அவருடன் சேர்ந்த மாணவர்களுக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மேலும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி. தொடர்ந்து உங்கள் பணியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கிறோம். நன்றி. முதல் நீங்க சுத்தி காட்டுங்க.